சசிகலா சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது தாக்கத்த குடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பெரிய தாக்கம் ஏற்படுத்தும்னு எனக்கு தோணல. ஆனா 7 இயர்ஸா அவங்க அவுட் ஆஃப். அப்ப இவங்க எவ்வளவுதான் சப்போர்ட்ட கேதர் பண்ணாலும், அது எடப்பாடிக்கு தானே லாபம் அப்படி பார்த்தா. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவிங் இருக்கு. வெறுமனே ஒரு டூர் வர்றதுனால மட்டும் அதிமுக ஒருங்கிணைந்துருமா? கட்சி அரசியலே இப்போ காசு அரசியல்னு ஆயிப்போச்சு. எல்லா கட்சியிலயும் நீங்க பணம் இல்லாம அரசியல்லாம் பண்ணவே முடியாது. தொண்டர்களோட தியாகத்துக்கும் உழைப்புக்கும் மட்டுமே அங்கீகாரம் இருந்த காலம் எந்த காலம்? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்துட்டு வருது. அதுல ஓபிஎஸ் வேண்டவே வேண்டாம், சசிகலா பத்தி பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி சொன்னதாகவும், தேர்தல்ல மக்களவை தேர்தல் வரைக்கும் தோல்விதான். அப்ப நீங்க வந்தா ஜெயிச்சிருமா? கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள டிடிவி வரமாட்டாரு. டிடிவி அதிமுக வந்தால் அவருக்கு ஒரு சிறிய பதவி இருக்காது. சசிகலாமா வந்தா அவங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும். ஓ பன்னீர்செல்வம் வந்தா அவங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும். டிடிவி வந்தா பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும். அதிமுக ஒன்றிணையணும். இதான பாயிண்ட். அதுல யாருக்கு மாற்று கருத்து இல்ல. அப்ப ஏன் உடனே ஓபிஎஸ் ஓடோடி போய் அந்த கூட்டத்துல கலந்துக்க மாட்டேங்கிறாரு? இது எடப்பாடிக்கு தெரியும். சரி, தோத்தா பரவாயில்ல அப்படி இருக்காரா? அப்படிதான் இருப்பாரு. ஓபிஎஸ் அவரோட பலத்தை காட்டவே இல்லை. இவ்வளவு நெருக்கடி வந்தாலும் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த தலைவரும் விட்டு கொடுத்தா அரசியல்வாதியே இல்லை. சசிகலாமா மட்டும் தனியாக தென்காசியில் டூரு, திருநெல்வேலியில் டூரு, அதிமுக ஒற்றுமைப்படணும் அப்படின்னா அது வெறுமனே அரசியல் சாதனையாக மாறுவது கடினம். வணக்கம் நண்பர்களே. சசிகலாவின் சுற்றுப்பயணம் வெற்றி பெறுமா? அதிமுக ஒன்றிணையுமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜன். சசிகலா சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது தாக்கத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பெரிய தாக்கம் ஏற்படுத்தும்னு எனக்கு தோணல. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன காரணம் அப்படின்னா, திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவில் ஒரு சீனியர் பர்சன், ஜெயலலிதாவோட இருந்த கனெக்ஷன்ஸ், அதிமுகவுக்காக அவங்க செய்த பல வேலைப்பாடுகள், தியாகங்கள் இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனா 7 இயர்ஸா அவங்க அவுட் ஆஃப் டச். 7 இயர்ஸ்ல அதிமுகவோட அந்த பொலிட்டிக்கல் சைக்கிள் ஏகப்பட்ட சுத்திருச்சு. ஓபிஎஸ் உள்ள இணைச்சு, ஓபிஎஸ் வெளியில அனுப்பின்னு பல்வேறு விஷயங்கள் சசிகலா இல்லாமல் நடந்தது. அது போக பழைய பொதுச் செயலாளர் 2016 பொதுச் செயலாளர் நான் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்று 2017 பொதுக்குழு கூடும்போது வெற்றிவேலை வச்சு போட்ட மனு, சிவில் மனு டிஸ்மிஸ்டு. மீண்டும் அந்த வழக்கு நடக்குது. எந்த காலத்துல வழக்கு நடந்து அதிமுக அவங்க கைக்கு வரும்? அப்போ ஜெனரல் மெசேஜா எடுத்துக்கலாம். அதாவது எல்லா தொண்டர்களும் ஒற்றுமையா இருங்க. ஏன்னா அவங்க அதிமுக கொடியை தான் பயன்படுத்துறாங்க, ரெட்டையில சின்னத்தை தான் பயன்படுத்துறாங்க. ரெட்டையில சின்னம் எடப்பாடிகிட்ட இருக்கு. அப்ப இவங்க எவ்வளவுதான் சப்போர்ட்டை கேதர் பண்ணாலும் அது எடப்பாடிக்கு தானே லாபம் அப்படி பார்த்தா. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவிங் இருக்குல்ல. அவங்களுக்காக இருக்கிற சில தொண்டர்கள் இருக்காங்க. சசிகலாவுக்காகவும் அதிமுகவுக்கும் அவங்களுக்காக ஒரு சின்ன அளவுக்கான ஒரு 0.5% 1% சசிகலாவுக்குன்னு ஒரு ஃபாலோவிங் இருக்குல்ல. கூடவே இருக்குங்க. அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அது ரொம்ப முக்கியமும் கூட. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் சூழ்நிலையில சட்டமன்ற தேர்தல் வரும்போது 1%, 2% எல்லாமே முக்கியம்தான். ஆனா எப்படி கேதர் பண்ணுவாங்க? அதாவது நம்ம ஒரு மூட்டை அரிசி வச்சிருக்கிறோம். அரிசியை அளக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ எதை வச்சு அளப்பீங்க? ஏதோ ஒரு அளவை வேணும்ல. ஒரு லிட்டர் அளவுகோல் வேணும், இல்ல ஒரு படி அளவுகோல் வேணும். ஏதோ ஒண்ணு கையில ஒரு கிண்ணமாவது வேணும்ல அள்ளி அள்ளி போடுறதுக்கு. எதுவுமே இல்லாம எப்படி அரசியல் பண்ண முடியும்? வெறுமனே ஒரு டூர் வர்றதுனால மட்டும் அதிமுக ஒருங்கிணைந்துருமா? ஒரு கட்சிக்கு ஒத்துமை வேணுங்க. அதுல எல்லாம் யாரும் தவறெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒற்றுமை என்பது சசிகலா அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் போவதால் எப்படி திரளும்? என்ன என்ன மெத்தடாலஜி, என்ன அவங்களோட ப்ராஜெக்ட் என்ன? அதிமுக ஒன்றிணையும், ரைட்டு தான். அம்மாவின் வழியில் ஒன்றிணைவோம், சரிதான். அம்மா, எம்ஜிஆர் 2 பேர் பாலிடிக்ஸ் தெரியாதவங்க அதிமுக இப்போ எவ்வளவு பேர் இருப்பாங்க? எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் எல்லாம் எந்த காலத்துல 1987 எங்களை மாதிரி சீனியர்ஸ் நாங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷமா அதிமுக இருந்தவங்களுக்கு, புதியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியுமானே சந்தேகம். கட்சி அரசியலே இப்போ காசு அரசியல்னு ஆயிப்போச்சு. எல்லா கட்சியிலையும் நீங்க பணம் இல்லாம அரசியல்லாம் பண்ணவே முடியாது. தொண்டர்களோட தியாகத்துக்கும் உழைப்புக்கும் மட்டுமே அங்கீகாரம் இருந்த காலம் எந்த காலம்? அந்த இடம் பிராக்டிக்கலா இல்லை என்பதுதான் என் கருத்து. அதாவது இது இல்ல முக்கியமாக சொல்லுங்க. முக்கியமாக சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்துட்டு வருது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து அதுல ராமநாதபுரம் தொகுதி நிர்வாகிகள் பேசும்போது பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும். முக்கியமாக ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்க்கு பின்னால அதிமுக ரெட்டை போயிருச்சு.
அதனால பிரிந்து ஒன்று கூட வேண்டும், முக்கியமாக ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் இணைய வேண்டும் அப்படின்னு சொன்னதாகவும், அதுல ஓபிஎஸ் வேண்டவே வேண்டாம், சசிகலா பத்தி பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி சொன்னதாகவும் தகவல் வெளியானது. இப்படி எல்லாம் ஊடகங்கள் தவறாக சித்தரிக்க கூடாது அப்படின்னு அதிமுக சார்பில் அறிக்கை வெளியாயிருச்சு. உண்மையில எடப்பாடி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருப்பாரா? அந்த மாதிரி தகவல்கள் வெளியானது தவறா? இல்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அதிமுகல இருவேறு கருத்துருக்கள்ங்க. ஒண்ணு கட்சி ஒத்துமையா இருக்கணும், எல்லாரும் வேலை பார்க்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். இது வந்து எல்லா கட்சிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா கட்சி தலைமை, அந்த தலைமையை சுற்றி இருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்கள், செகண்ட் லெவல் லீடர்ஸ், இவங்க தான் அதை முடிவு எடுக்க முடியும். உதாரணமா திமுக ஆளுங்கட்சி, மதுரையில அழகிரி அண்ணன் யாரு? முதலமைச்சரோட சொந்த சகோதரர். அவர் திமுக விட்டு விலக்கப்பட்டு எவ்வளவு காலம் ஆச்சு? சேர்க்கப்பட்டாரா? குடும்ப உறவெல்லாம் இருக்கும். ஆனா அரசியல் உறவுன்னு வரும்போது அது குடும்பத்தையும் தாண்டிய விஷயம். என்ன காரணம்னா பல்வேறு படிநிலைகள், அரசியல் பரிணாமம் வந்து ஜாஸ்தி. அப்போ குடும்பத்துக்குள்ள மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, உறவு கொண்டாடுவாங்க. ஆனா அரசியலுக்குன்னு உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கான பொசிஷன் என்ன மாதிரி வந்து நம்மளோட தலைமைக்கு கேள்விக்குறியா மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா, இப்படி பல காரியங்களை எல்லாம் யோசிக்கிறது தான் பாலிடிக்ஸ். அப்படி இல்லைன்னா அதிமுக இருந்து பிரிந்து போனவங்க ஏன் இன்னைக்கு திமுகலே இருக்காங்க? முசாமின் இருக்காரு, கே சார் அண்ணாச்சி இருக்காரு, எத்தனை பேர், வேலு வேலு, எவ்வளவு நம்ம சொல்லலாம். அப்ப அவங்க ஏன் அதிமுகவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலே திரும்பல? என்ன காரணம்னா அரசியல் தான். அப்போ இன்னைக்கு அதிமுக அந்த கட்சி, எடப்பாடி பழனிசாமி, அவரை சுற்றி இருக்கிறவர்கள், தொண்டர்களோட விருப்பம் அது இல்லை. ஆனா தொண்டர்களோட விருப்பத்தை அளவிடுறதுக்கு கருவி இல்லை. தேர்தல் தான் ஒரே வழி. தேர்தல்ல மக்களவை தேர்தல் வரைக்கும் தோல்விதான். அப்ப நீங்க வந்தா ஜெயிச்சிருமா? இந்த கேள்வி இயல்பா வரும்ல. மக்களவை தேர்தல்ல வந்து தோல்வி. சட்டமன்ற தேர்தல் கட்சி ஒற்றுமைப்படாமல் இருந்தால் தோற்றுவிடும். இது வந்து ஒரு தத்துவம். சரி, கட்சி ஒற்றுமைப்படுதுன்னு வச்சுக்கோ. அதாவது ஓ பன்னீர்செல்வம், சசிகலா கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் டிடிவி வரமாட்டாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே அதை தெளிவா சொல்லிட்டாரு. நான் வந்து இனிமேல் இதுக்குள்ள வரமாட்டேன். அதிமுகவை தேர்தல் மூலமாக கைப்பற்றுவதுதான் என் நோக்கம். இதுதான் அவரோட கருத்துரு. அப்போ அவர் வரப்போறது இல்லை. திமுக இணைந்த தலைவர்கள் அதிமுக இருந்து அவங்க வருவாங்களான்னா அவங்க வரப்போறது இல்லை. ஸோ கொஸ்டின் வந்து 2 பேர் தான். ஓபிஎஸ் 1, சசிகலா 1, கேசி பழனிசாமி மாதிரியானவர்கள் மீதி இருக்கிறவங்களா நம்ம எடுத்துக்கிடலாம். நிறைய பேர் டிடிவியை நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாதுல்ல. அவர் என்னதான் சொன்னாலும் கூட அவர் மனம் அதிமுக மனம் தான். அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. அவர் இப்ப நேஷனல் லீடர்ல போய் சேர்றாருங்க. சரி, அவரோட சமீப கால இதெல்லாம் நீங்க பாருங்க. அவரு பிரதமர் நரேந்திர மோடியோட காட்சி தராரு. என்டிஏல வந்து அவர் முக்கிய அங்கமா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய அங்கமா இருக்காரு. இப்ப காமராஜர் விழா நடக்குது. என்டிஏ கூட்டம் மாதிரி தான் அது நடக்குதுங்க. எல்லாரும் காமராஜரை புகழ்ந்து பேசுறாங்க. ஏற்பாடு பண்ணது என்னமோ வாசன் என்றாலும் கூட அது என்டிஏ கூட்டமா தான் நடந்தது. அப்புறம் சுதாகர் ரெட்டி மாதிரியான மேலிட பார்வையாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த அந்தஸ்தை அவர் எப்படி விட்டுட்டு வருவாரு இங்க? இப்போ அதிமுகவுக்கு அவர் வரதாவே வச்சுக்கோ, அவருக்கு ஒரு பதவி கொடுக்கறதாவே வச்சுக்கோ. அப்ப அவர் வந்து என்டிஏ கூட்டத்துல அவர் போய் கலந்துக்க முடியுமா? அவருக்கு என்டிஏ விட அதிமுக தான் முக்கியமா இருக்கும். இல்ல அப்படி இல்ல. நேஷனல் லெவலுக்கு நம்ம போயிட்டோம்ல. சரி, ஒரு சாதாரண உதாரணம் சொல்றேங்க. பெரிய பெரிய பத்திரிகைகள்ல ஆசிரியர்களா பணிபுரியறவங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பத்திரிகையில இருந்து வெளியில வந்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா சின்ன பத்திரிகையில போய் அவங்க வேலை பார்க்கறதுக்கு தயங்குவாங்களா, மாட்டாங்களா? மனித இயல்புங்க அது. என்ன கேக்குறேன்னா, டிடிவி அதிமுக வந்தால் அவருக்கு ஒரு சிறிய பதவி இருக்காது. ஏன்னா அவருக்கு என்ன பதவி கொடுப்போம் சொல்லுங்களேன். என்ன பதவி? இல்ல அது ஒரு பெரிய பதவி அளவு வேற எதுவுமே கொடுக்க முடியாதுங்களா? சரி, இதுல வந்துங்க ஏன் அதுக்கு அது ஏன் குறி வைக்க மாட்டாரு? எப்படிங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் யோசிச்சுதானே அவங்க விட மாட்டேன்றாரு. சரி, சசிகலாமா வந்தா அவங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும். ஓ பன்னீர்செல்வம் வந்தா அவங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும். டிடிவி வந்தா பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே நம்பர் 1க்கான சீனியாரிட்டியும் தகுதியும் உள்ளவங்க. அதான் இதோட சிக்கல். அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்றைய தேதிக்கு சட்டபூர்வமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர். அப்ப அவரை வந்து நம்ம நீக்கிட்டு தான் இதுக்குள்ள வர முடியும். அதாவது எடப்பாடி இல்லாத அதிமுக.
அதுக்கு வந்து அவரை சுற்றி இருக்கிற பிற தலைவர்கள் அதை ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கோங்களா அதிமுக மாட்டாங்களா? ஏன்னா இப்ப சமீபத்துல நடந்த கூட்டங்கள் அதுல மூத்த தலைவர்களுடைய கருத்து பரிமாற்றம், நிர்பந்தம் கூட வார்த்தை கூட பயன்படுத்த வேண்டாம், கருத்து பரிமாற்றம் இதெல்லாம் எடப்பாடியுடைய நிலைப்பாட்டிலிருந்து முரண்பட்டதாக தகவல் வெளியாச்சு. அப்படி இருக்கும்போது சொல்லிட்டாருங்க. சீனியர் தோழப்படிகள் அதுதான் உடனே சரி, இதுல வந்து ஜெயக்குமார மட்டும் தாங்க நம்ம வந்து அபிஷியலா எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் தான் பேசுறாரு. அப்போ ஜெயக்குமார் என்ன சொன்னாருங்க 2 நாள் கழிச்சு? அப்படி எதுவுமே நடக்கலன்ட்டாரு. அப்ப எல்லாமே வந்து செய்தி. அவ்வளவுதான். கசிந்த செய்திகள். அத தாண்டி அதுக்கு முக்கியத்துவம் இல்லையேன்றேன். எல்லாத்தையுமே விட்டுருவோங்க. சசிகலா அம்மா டூர் போறாங்கல்ல. அதிமுக ஒன்றிணையணும். இதான பாயிண்ட். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லல்ல. அப்ப ஏன் உடனே ஓபிஎஸ் ஓடோடி போய் அந்த கூட்டத்துல கலந்துக்க மாட்டேன்றாரு? என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க தொடர்ந்து அவ- அதிமுகவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அவ- காரணம்? அவரும் பொதுச் செயலாளர் நினைக்கிறாருலங்க. அதான சிக்கல். சரி, அவர் ஒருங்கிணைப்பாளரா இருந்தவருங்க. கட்சியோட நம்பர் 1 இருந்தவரு. சசிகலா அம்மா பொதுச் செயலாளரா இருந்தவங்க 2016. கட்சியோட நம்பர் 1. அப்ப வந்து அந்த இடம் தாங்க அதோடைய கடினமான இடம். டிடிவி சூஸ் பண்ணது கரெக்ட் பார்த்து. என்னன்னா, அவர் ஒரு தனி கட்சி. அந்த தனி கட்சிக்கு அரசியல் நிலவரங்கள் எப்படியோ அப்படி வெற்றி அமையும். இல்ல வெற்றி அமையாம போகலாம். அது வேற விஷயம். ஆனா தனி கட்சி. இன்னைக்கு தேதிக்கு 6 வருஷம் முடிய போகுது. ஓபிஎஸ் வந்து அப்படியான ஒரு முயற்சிக்கு போனாருன்னா அது வேற விஷயம். அது அவரோட மெரிட்டை காட்டலாம். தென் மாவட்டங்கள் அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு அவர் சில தொகுதிகளில் ஜெயிக்கலாம். அதே மாதிரி சசிகலா அம்மா அப்படியான ஒரு முயற்சியில் இறங்கினாங்கன்னா அவங்க மெரிட்டை காட்டலாம். அது இல்லாம அதிமுக ஒற்றுமைப்படணும். அது ஒரு பொதுவான விஷயம். எப்படி ஒற்றுமைப்படணும்? அதுக்கு பதிலே இல்லையே. எப்படி ஒற்றுமைப்படணும்? ஒற்றுமை இல்லாவிட்டால் கட்சி தோற்றுவிடும் சட்டப்பேரவையில். இது எடப்பாடிக்கு தெரியும். தெரியும். நிச்சயமாக தெரியும். தெரிந்திருக்கும். சரி, தோத்தா பரவாயில்ல. அப்படி இருக்காரா? அப்படிதான் இருப்பாரு. நான் முதல்ல இருந்து அதாங்க சொல்றேன். சரி, ஒரு அரசியல்வாதி அவர்கிட்ட ஒரு கட்சி இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்றதுக்கெல்லாம் எல்லாரும் தயாரா தான் இருப்பாங்க. கலைஞர் காலத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். 76 எமர்ஜென்சி. பெரிய அளவுக்கு கடினம். இது வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் என்கிட்ட சொன்னது பத்திரிகையில பதிவு பண்ணியிருக்கோம். தராசு பத்திரிகையில. அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மா பண்ருட்டியார் மூலமாக ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. கலைஞரை வந்து கட்சியை விட்டு விலகி இருக்க சொல்லுங்க. நான் வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன். 76ல நடந்தது. கலைஞர் வேணாம் இல்லை. என்ன அது பண்ருட்டியாரே சொன்னதுதாங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அப்படி எந்த தலைவரும் கட்சியை விட மாட்டாங்க. இதுல ஒரு துரதிருஷ்டவசமாக விதிப்பயனாக இல்ல ஏதோ ஒரு ஒரு நல்வினை இல்லாம போனதுனால சசிகலா அம்மா 7 வருஷம் இல்லை அதிமுக பாலிடிக்ஸ்ல. 2017ல போனவங்க. இன்னைக்கு 2024. ஓபிஎஸ் வந்து அவரோட பலத்தை காட்டவே இல்லை. அதிகபட்சமா அவர் ஒரு போட்டி பொதுக்குழு நடத்திருக்கலாம். திருநாவுக்கரசன் மாதிரி. சரி, திருநாவுக்கரசன் எடுத்துங்க. இதே மாதிரியான பிரச்சனை தாங்க. 92, 93 காலகட்டத்துல கட்சி விட்டு வெளியில வந்தாரு. தனி கட்சி, தனி பத்திரிகை, பொன்மனம். 96 மீண்டும் அதிமுக பேக். என்ன காரணம்னா தேர்தலில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது. சசிகலா அம்மா வந்து மன்னிக்கணும், ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு சீட்டு அறந்தாங்கியில் அவர் ஜெயிச்சிட்டாரு. எதிர்பாராத விதமா ஜெயலலிதாவே தோத்து போயிட்டாங்க பர்கூர்ல. 4 எம்எல்ஏ, திருநாவுக்கரசு ஒரு எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏவா கன்னியூ ஆனாரு. கட்சியை கைப்பற்றணும்னு மீண்டும் முயற்சி. 97 காலகட்டத்துல போட்டி பொதுக்குழு. ஜெயலலிதா வந்து அப்ப ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. அதாவது கட்சி இல்ல, ஏராளமான வழக்குகள், சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க கட்சியை விட்டு கொடுத்தாங்களா என்ன? சேலத்துல வந்து பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். அதுக்கு பிறகு வந்து வழக்குகள். அதுக்கு பிறகு வந்து அதிமுகவோட வெள்ளி விழா கொண்டாட்டம் திருநெல்வேலி 1998 ஜனவரி 1. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த தலைவரும் விட்டு கொடுத்தா அரசியல்வாதியே இல்லை. அடுத்த தேர்தலில் ஜெயிக்கும் போது கட்சி அவங்க கிட்ட சேருங்கிறது எதிர்பார்ப்பு. சரி, தேர்தல் தோத்தவரு கட்சியை விட்டு கொடுத்துருச்சுன்னா அது வேற விஷயங்க. அப்படி கட்சியை விட்டு கொடுத்துதானே வந்து ஓபிஎஸ் வெளியில போனாரு. ஓபிஎஸ் வந்து அவர் துணை முதலமைச்சர், அவ்வளவு சீனியர், எல்லாமே சரிதான். ஆனா கட்சியோட அதிகாரப்பூர்வமான செயற்குழு பொதுக்குழு இந்த கூட்டம் வரும்போது அவரோட இருந்தவங்க எண்ணிக்கை ரொம்ப சொற்பங்க. நீங்க சொன்ன தலைவர்களுக்கு நிகரானவர் அல்ல எடப்பாடி. அது நிச்சயமா. அதாவது யாருமே பழைய தலைவர்களுக்கு, சீனியர் தலைவர்களுக்கு நிகரா வரவே முடியாது. அந்த காலம் போயிருச்சு. காமராஜருக்கு நிகரா வந்து இப்ப இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் வந்துருவாங்களா? இல்ல கலைஞருக்கு நிகரா தான் ஸ்டாலின் வர முடியுமா? அது சொல்லுங்க. அவரோட எழுத்தாற்றல் என்ன, பேச்சாற்றல் என்ன, நினைவாற்றல் என்ன? அதெல்லாம் முடியாதுங்க. பத்திரிகையாளர்களே பழைய பத்திரிகையாளர்கள் ஈக்குவலா புதிய பத்திரிகையாளர்கள் வர முடியாது. எப்பவுமே முடியாது. அப்போ ஈக்குவேட் பண்றதுங்கிறது தலைவர்களை இல்ல,
தலைவர்களோட காலகட்டத்தை. எம்ஜிஆர் காலம், எடப்பாடி காலம்னு சொன்னா, எம்ஜிஆரும் எடப்பாடியும் நம்ம வந்து ஒரே தட்டுல வச்சு எடை போடல. எம்ஜிஆர் காலத்துல இப்படியெல்லாம் நடந்தது. கட்சி அரசியல்ல இப்படி இருக்கும். அதிமுகவோட போக்கு, கர்வ், பொலிட்டிக்கல் கர்வ் இப்படி இருக்கும்னு யூகிக்கிறோம். அப்ப எனக்கு தெரிந்த அதிமுக பொலிட்டிக்கல் கர்வ் என்ன? கட்சி பிளவுபட்டிருக்கா இது வரைக்கும்? எத்தனையோ முறை. ஒற்றுமை முயற்சிகள் எடுக்கப்பட்டனவா? எத்தனையோ முறை. ஆனால் அந்த ஒற்றுமை முயற்சிகள் எப்ப கைகூடுச்சு? எம்ஜிஆர் காலத்துல 77ல கட்சி ஜெயிச்ச பிறகு எம்ஜிஆரே வந்து வெளியில போன இந்திரகுமாரி, கோவி செழியன் இவங்களை எல்லாம் மீண்டும் உள்ள கூப்பிட்டாரு. 85 எஸ்டிஎஸ் வெளியில போன எஸ்டிஎஸ் மீண்டும் உள்ள கூப்பிட்டாரு. அப்போ கட்சி ஜெயிக்கும் போது தலைவர்கள் வேற நிலைப்பாடு எடுப்பாங்க. இங்க என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா 96 அந்த காலகட்டத்துல கட்சியோட தோல்வி, அதிமுகவோட தோல்வி. 2001 வெற்றி, மாபெரும் வெற்றி அது. அந்த வெற்றிக்கு பிறகு கட்சிக்குள்ள திருநாவுக்கரசு அவங்கள சேர்ந்தவங்கள உள்ள கொண்டு வரல. அப்புறம் அவர் வந்து பிஜேபிக்கு போனாரு. 2004 தேர்தல் முடிவுலங்க நானும் திருநாவுக்கரசனும் விஜய் டிவில நிகழ்ச்சி 40க்கு 40 அதிமுக தோத்து போச்சு. ஒண்ணு சொன்னாரு, இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா? அதிமுகல காத்தல், அதாவது ஒரு மதம்னா காத்தல், அழித்தல், அப்புறம் உருவாக்குதலுக்கு 3 தனித்தனி கடவுள் இருப்பாங்க. அதிமுகல 3க்கும் ஒண்ணுதான். அதனால எதுவுமே செய்ய முடியல. இதான் அவர் சொன்னதுங்க. கோபி நடத்துற ப்ரோக்ராம் மக்கள் யார் பக்கம்னதுக்கு டைட்டில். அதிமுக மாதிரியான அதே தினம் எனக்கும் பேட்டி கொடுத்தாரு. என்னுடைய அரங்கத்துக்கு வந்தார். இல்ல இதே மாதிரி தானே அவர் போட்டியிட அனுமதிக்கல. அவரை போட்டியிட அனுமதிக்கல. 40க்கு 40 தோத்து போச்சு. அப்ப அந்த தேர்தலை பத்தியே ஒரு நிகழ்ச்சி அவ்வளவுதான். அதுல அவர் சொன்ன கருத்து இது என்னால அது மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, தலைவர்களா முடிவெடுக்கணும். இன்றைய தேதிக்கு அதிமுக தலைவருங்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான். இவங்களும் பெரிய சீனியர் பர்சன். அதிமுகவுக்காக தியாகம் செஞ்சவங்க. ஓ பன்னீர்செல்வம் எதிர்கட்சி தலைவர் பதவியே ஜெயலலிதா சொன்னாங்கன்னு விட்டுட்டு திருப்பி துணைத் தலைவரா இருந்தாரு. முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு துணை முதலமைச்சரா இருந்தாரு. எல்லாம் சரிதான். ஆனா எல்லாரும் கூடி சமரச ஏற்பாடா பண்ணா அது வேற விஷயம். சசிகலாமா மட்டும் தனியாக தென்காசியில டூரு, திருநெல்வேலியில டூரு, அதிமுக ஒற்றுமைப்படணும் அப்படின்னா அது வெறுமனே அரசியல் போதனையாத்தான் கொள்ளப்படுமே தவிர சாதனையாக மாறுவது கடினம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு தராசு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.